மனுஷனை நோக்கி கூப்பிட்டா கேட்டும் கேளாதவர்கள் போல இருப்பார்கள். தெரிஞ்சுக்கிட்டு என்னை நோக்கி கூப்பிட்டு இருக்கலாம்ல, ஒரு போன் பண்ணி இருக்கலாம்ல அப்படி சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல, கூப்பிடாமலும் உதவி செய்வார். பிரியமான அன்பு உறவுகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. சங்கீதம் 22:24 தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அன்புக்குரியவர்களே, யார் என்றால் உபத்திரவப்படுகிறவன் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் கேட்டருளினார். இன்றைக்கு உபத்திரவத்தின் வழியிலே போய்கொண்டிருக்கிறீர்களா? கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம், ஆலயத்துக்கு அடுத்த, ஊழியத்துக்கு அடுத்த, வசனத்துக்கு அடுத்த, சாட்சிக்கு அடுத்த காரியத்தின் நிமித்தம், வைராக்கியம் காட்டினது நிமித்தம் நீங்கள் உபத்திரவத்தின் வழியாக கடந்து போகிறீர்களா? அவரை நோக்கி கூப்பிடுங்க. மனுஷனை நோக்கி பார்த்தா, மனுஷனை நோக்கி கூப்பிட்டா கேட்டும் கேளாதவர்கள் போல இருப்பார்கள். என்ன உபத்திரவம், பாடுகள், கண்ணீர்கள், கடனாக இருந்தாலும் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் செபத்தை கேட்க போகிறா, உங்கள் பெருமூச்சை கேட்க போகிறா. உபத்திரவம் மாறப்போகிறது, பாடுகள் மாறப்போகிறது. இது அத்தனையும் தேவனுக்கு மகிமையாக மாறப்போகிறது. மகிமை இறங்கி வரப்போகிறது. உபத்திரவத்திலே அவரை நோக்கி கூப்பிடுங்க. விண்ணப்பத்துக்கான பதிலை பெற்றுக் கொள்வீர்களாக.